நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்ன உண்மையை சொல்ல போற? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸே இல்ல. ஆமாம் பாட்டி, இன்னும் 2 மாசத்துல நீங்க சாக போறீங்க. உங்க கடைசி ஆசையை நிறைவேத்த உங்க பேர அவரோட லவரா என்ன நடிக்க சொன்னாரு. ஆமாம் பாட்டி, வெண்ணிலாவை நான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினேன். அதுக்கு பதிலா நான் நடிக்க கேட்டதும் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்ப 2 பேருமா சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திருக்கீங்க. இது கூட நானே ஒன்னும் விருப்பப்பட்டலாம் பண்ணல. 50 கோடி ரூபாய் சொத்து கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு மாமா தான் இந்த ஐடியாவே கொடுத்தாரு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நானும் வெண்ணிலாவும் எலியும் பூனையும் மாதிரி தான். எங்க 2 பேத்துக்கும் ஒத்தே வராது. எப்ப பார்த்தாலும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். இன்னும் 2 மாசத்துல நீங்க சாக போறீங்கன்னு உங்க மேல பரிதாபப்பட்டு வெண்ணிலாவை உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தின. நீங்க என்னடானா எங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாம் பாட்டி, உண்மைதான். எனக்கு அந்த 50 கோடி ரூபாய் சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன ஆள விடுங்க, நான் நிம்மதியா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க பேரனுக்கு நானும் உடந்தையா இருந்திருக்கேன். உயிரை காப்பாத்துறதுக்காக உதவி செய்ய போய் அது உங்களையே ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க பாட்டி. பாத்தீங்களா சிஸ்டர், அந்த பொறி உருண்டையையும் பச்சோந்தியையும் என்ன அலப்பற, என்ன அழிச்சாட்டியங்கள். சிஸ்டர், உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா சிஸ்டர்? இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறீங்க? நீங்க தான் சிஸ்டர். எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு சிஸ்டர். உங்க மேல இருந்த பயமே போயிருச்சு. இதை இப்படியே விடக்கூடாது சிஸ்டர். தலையில ஏறி மேய்ஞ்சிருவாளுவோ சிஸ்டர். மாறி வரா சிஸ்டர், நான் ஒதுக்கிறேன். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நான் வேற பில்டப்பா இருக்கட்டும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். மிஷினை ரெடி பண்ணி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நீ ஜெயிச்சுட்டதா அர்த்தம் இல்ல. ஜெயிச்சுட்டதா நினைச்சு ரொம்ப ஆட்டம் போடாத. இது ஒன்னும் முடிவில்ல. நான் ஆர்டரை முடிச்சிட கூடாதுன்னு நான் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டு அதுல தோத்து போன நீயே இவ்ளோ கெத்தா பேசும்போது உன்னை தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிற நான் எப்படி பேசணும்? அடேங்க அப்பா, மாறி என்ன இந்த அப்பாடு போடுறா? சிஸ்டரை வேற வா போன்னு பேசுறாளே. இதுல நான் வேற வாய விட்ட என்ன வாடா போடான்னே சொல்லிடுவா. கரெக்டா வேலை நடந்து சொன்ன தேதியில நான் ஆர்டரை முடிச்சு கொடுத்துட கூடாதுன்னு வேலைய டிஸ்டர்ப் பண்ண பிளான் போட்டு மில்லுல பாம் இருக்குன்னு பொய்யா தகவலை சொல்லி
பாம்பு ஸ்குவாட வர வச்சது நீதான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கூடவே இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா இல்ல சொல்றா. இவளை ஏமாத்த முடியாது. ஆனா நீ என்னதான் பிளான் பண்ணாலும் நான் ஜெயிக்கிறத உன்னால தடுக்கவே முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. அக்ரிமெண்ட்ல சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியாம வெளிநாட்டு கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் அபராதம் கட்டி தேவி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நஷ்டத்தையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்தி உன்னை நான் அசிங்கப்பட வைக்கல. நான் தாரா இல்லடி. மறுபடியும் சவாலா? இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளவோ சவால் விட்டுருக்க. ஏதாவது ஒரு சவால்லையாவது ஜெயிச்சிருக்கியா? ஐயோ, சிஸ்டரை செருப்பால் அடிச்ச மாதிரியே கேக்குறாளே. சூடு சொரணை இருக்கிறவங்களா இருந்தா தூக்குல தொங்கி இருப்பாங்க. ஆனா நம்ம சிஸ்டருக்கு தான் அது இல்லையே. உன் சவாலுக்கு பதில் சவால் நான் விடுறேன். நீ என்னதான் இடைஞ்சல் பண்ணாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சு 31 நாள்ல நான் சொன்னபடி ஆர்டரை முடிச்சு டெலிவரி செஞ்சு வெளிநாட்டு கம்பெனிங்க மத்தியில தேவி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்து அதிகமா லாபமும் கிடைக்கிற மாதிரி செய்யல. நான் எங்க அத்தை தேவி அம்மாவோட மருமக மாறி இல்ல. பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன சிஸ்டர் மாறி வந்தா அப்படியே காளியா மாதிரி ருத்ரதாண்டவம் ஆடினா முடிஞ்சதும் திரும்பி போயிட்டா. நீங்க என்னடா பேயறிஞ்ச மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க. என்னாச்சு சிஸ்டர்? இவள சவால்ல ஜெயிக்கவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி இவள ஜெயிக்க விடாம பண்ணணும். காலையில மாறி மில்லுல கால் வைக்கும் போது மில்லுக்கு சீல் வச்சாகணும். அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். யோசி. அப்பா, ஐயோ. முதல்ல அரவிந்துக்கு போன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை உடனே இங்க வர சொல்லு. உடனே வர சொல்லு. ஓகே சிஸ்டர். உடனே போன் பண்ணு. பண்றேன் சிஸ்டர். கொஞ்சம் கூலா இருங்க. தலையில அடிபட்டதுல மண்டை வலிக்குது. மாரிய ஜெயிக்க துப்பு இல்ல, நம்மள புடிச்சு ஏறுது. அப்பா, அடிபட்டதுல மூளை கலங்கி இருக்குமோ? அப்பா. இந்த தாலிய வெண்ணிலா கழுத்துல கட்டு. என்னாச்சு? அக்கா ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு நாள் கூட இப்படி இருந்ததே இல்லையே. என்ன தேனா? என்ன வேணும்? நான் டல்லா இருக்கேனா? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏதோ பாரு, புது பட்டு புடவை எல்லாம் கட்டியிருக்கேனே. வாங்க பாட்டி, உட்காருங்க. பரவாயில்லம்மா. அம்மாடி, நீங்க 2 பேரும் உங்க 2 பேர் மனசுல உள்ளத சொல்லிட்டீங்க. என் மனசுல உள்ளத நீங்க 2 பேரும் கேட்காமலேயே வந்துட்டீங்களே. என் பேரன்கிட்ட சொன்னா அது செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதாம்மா உன்கிட்ட சொல்லான்னு வந்தேன். நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா.
நான் கும்பிடுற ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன். என்னைக்கு நான் உன்னை முதலா பார்த்தனோ அப்பவே உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்க முடிவு பண்ணிட்டேம்மா. நடந்தது நடந்து போச்சு. நடந்ததையெல்லாம் விட்டு தள்ளுமா. ஆனா ஒண்ணு, நீதான் என் வீட்டு மருமக, என் பேரனுக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. என் பேரனை பத்தி நீ இப்போ முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. இப்போ உன் மனச திறந்து சொல்லுமா. என் பேரன் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட தயங்காம சொல்லலாமா. நான் ஒண்ணு உன்னை தப்பா நினைக்கவே மாட்டேன். என் பேரன் அப்பா அம்மா இல்லாதவம்மா. நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்னு தெரியுமா? அவன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவனை சுத்தி இருக்கிற அவனோட சொந்தக்காரங்கெல்லாம் என் பேரன் சொத்தை கொள்ளையடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஆனா சட்டப்படி என் பேரனுக்கு எல்லா சொத்து வந்து சேரணும்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். என் பேரன் ரஞ்சித் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவனுக்கு சொத்து கிடைக்கும்னு அவன் அப்ப உயில் எழுதி வச்சுட்டு செத்துட்டான். ஆனா என் பேரன் பொண்ணுங்களே பிடிக்கல, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் ஒருவேளை அவன் மனசுல எந்த பொண்ணாவது இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 மாசத்துல நான் சாக போறேன்னு டிராமா பண்ணேன். அவன் உன்னை கூட்டிட்டு வந்து என் முன்னால நிறுத்தினதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீதான் என் மருமகன்னு. ஆனா இப்படி ஆயிடுச்சு அம்மா. சரி, இப்ப கேக்குறேன், சொல்லுமா. என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்கா? ம் 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 என் பேரனை உன் அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியாமா? ம் ம் ஆமா, என் பேரன் போட்டு விட்ட மோதிரம் தான் அது. ஓ, என் பேரன் போட்ட மோதிரத்தை கழட்டாம கையில போட்டுட்டு இருக்கிறதுனால அவனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்னு சொல்றியா? உண்மையா சொல்லுமா, என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? உங்க பேரன் ஒத்துப்பாரான்னு தெரியல. உனக்கு சம்மதம் தானே? நான் அவனை பாத்துக்கிறேன். நீ கழுத்தை மட்டும் நீட்டு, அவனை 2 அடி போட்டு உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். சரி வா, இப்பவே போய் அவனை பாத்துடலாம். வாங்குறல்ல, வா. செல்லக்குட்டி, அம்மா கம்பெனிக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்பாக்கு தொந்தரவு கொடுக்காம சித்தி கிட்ட சமத்தா இருந்தீங்களா? என் தங்கம். ஆர்டரை முடிக்கிற வரைக்கும் அம்மாக்கு வேலை அதிகமா இருக்கும். தினமும் சீக்கிரம் கம்பெனிக்கு போயிட்டு லேட்டா தாண்டா வருவேன். நீங்க சமத்தா இருக்கணும், சரியா? சரி, அம்மாக்கு டயர்டா இருக்கு, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா தூங்குறேன், அழக்கூடாது. ஹஸ்பண்ட் சார், என்ன பண்றீங்க? ஏன் மாதிரி இப்படி பதற? நான் கம்பெனிக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது நீ எத்தனை தடவை
ஏன் காலை பிடிச்சு விட்டுருக்க. இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்க. நான் உன் காலை பிடிச்சு விடுறதில்ல, என்ன தப்பு? ஐயோ ஹஸ்பண்ட் சார், நான் உங்க காலை புடிச்சு விடுறதும் நீங்க என் காலை புடிச்சு விடுறதும் ஒன்னா? நீங்க என் காலை பிடிக்கலாமா? அது பாவம் ஹஸ்பண்ட் சார். அப்படிலாம் இல்ல மாறி. கணவன் மனைவினா 2 பேருமே சமந்தான். இதுல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமந்தான். அதை உணர்த்துறது தான் அர்த்தநாரி ஈஸ்வரனோட அம்சம். நீ பதறாம கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ ஹஸ்பண்ட் சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொன்னா கேளுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையை சொன்னா நீ சந்தோஷப்படணும் மாறி. உன் காலை பிடிச்சு விடுறதில்ல எனக்கு சந்தோஷம்தான். சரி நீ படு. ஐயோ ஹஸ்பண்ட் சார், அமைதியா இரு. வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், வேண்டாம். மாறி நீ பதறாத, கொஞ்சம் அமைதியா இரு. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஹஸ்பண்ட் சார். இல்ல இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லவே இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல இல்ல, நீ எனக்கு மனைவியா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லவே இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, நம்ம 2 பேர்ல யார் அதிகமா கொடுத்து வச்சிருக்கோம்னு சாவகாசமா உட்காந்து கணக்கு போட்டு பாத்துக்கலாம். இப்ப நமக்குள்ள சண்டை வேண்டாம். ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். ஐயோ, என்ன சொன்ன மாறி? அதை இன்னொரு முறை சொல்லு. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. மாறி மாறி ப்ளீஸ் மாறி, நீ என்ன பார்த்து என்கிட்ட இத ஃபர்ஸ்ட் டைமா சொல்லியிருக்க. எங்க இன்னும் ஒரு முறை சொல்ல, எனக்கு சரியா கேக்கல. சொல்லு மாறி. ஏய் சொல்லு மாறி. ஆஹா, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, இப்போ முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பார்வை இல்லாம போச்சே. இத்தனை நாளா எனக்கு பார்வை போச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா இந்த நிமிஷம் உன் முகத்தை பார்க்க முடியாம போச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மாறி. இன்னும் ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ், எனக்காக. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. நான் ஆசைப்பட்டு கேக்குறேன்ல, ப்ளீஸ் மாறி சொல்லு மாறி. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். பா, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஐ லவ் யூ டூ மாறி. ஐயோ ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாறி? குழந்தைய கவனிக்காம நம்ம பேசிட்டு இருக்கறத பார்த்து குழந்தை கோச்சிச்சு போல இருக்கு. நாம 2 பேரும் மட்டும் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டோம்ல, அதான் கோச்சிட்டா போல. சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு ஐ லவ் யூ சொல்லலாம். சரி. ஐ லவ் யூ. ஹஸ்பண்ட் சார், குழந்தைக்கு கோபம் போயிடுச்சு, சிரிக்கிறா பாருங்க. நடு ராத்திரில நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. ஏட்டா மாப்ள, எங்கடா நீ சொன்ன ஆளை இன்னும் காணோம்? எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இல்ல 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 அரவிந்தே, நான் வெயிட் பண்றதுல எந்த பிரச்சனை இல்லடா மாப்ள. ராத்திரி நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால கேக்குறேன்டா. உங்களுக்கு அதான் வெயிட் பண்றேன் சிஸ்டர். மாமா, வரவர் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல மாமா. பெரிய பெரிய ரவுடிங்களுக்கெல்லாம் டெரரா இருக்கிறவர். வர வழியில அவருக்கு என்ன வேலையோ வந்து வரலடா மாப்ள. மாமா, எனக்காக கண்டிப்பா வருவார் மாமா. எங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இருக்கும். ஜெயில இருந்த அனுபவம் பேசுது. சாரி சிஸ்டர். நம்ம பிரச்சனையை எடுத்து மாறிய ஜெயிக்க விடக்கூடாது. கம்பெனிக்கு எப்படியாச்சும் சீல் வைக்கணும்னு ஐடியா கேட்டேன். அவர் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா வந்துருவாரு மாமா. ஏன் வரும்பொழுது அரக்க வாங்கிட்டு வர போறாரா கம்பெனிக்கு சீல்? கொஞ்சம் சும்மா இரு மாமா. சாரி சிஸ்டர். ஏதாவது தோணன்னு சொல்லிக்கிட்டேன். அதோ அவர்தான் வராருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கண்ணா தெரியல? வரட்டும் மாப்ள.
அம்மா நான் சொன்ன இன்ஸ்பெக்டர் வீரையா இவருதான். என்ன மாப்ள கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பா இருக்கிறான். அதனாலதான் வீரையான்னு பேரை வச்சிருக்கான் போல இருக்குது. ஆனா வீரமா இருப்பான். சும்மா இருக்க போறியா இல்லையா? சாரி சிஸ்டர். சார் வாங்க சார். ஹலோ அரவிந்த், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இவங்க என்னோட அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். இவரு ரைட் மாப்ள. ஹாய் ஆபீசர், ஐ அம் மிஸ்டர் சங்கரபாண்டி, அரவிந்தோட அங்கிள், தாரா மேடத்தோட ப்ரோ. நைஸ் டு மீட் யூ ஆபீசர். கை கொடுக்க மாட்டேங்கிறான். காது கேட்கல போல இருக்கு சிஸ்டர். ஆபீசர், இந்த மீட்டிங் எதுக்குன்னா நம்ம ஃபேக்டரி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏற்கனவே அரவிந்த் என்கிட்ட டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆர்டரை முடிச்சு ஜெயிச்சிடக்கூடாது. ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி கம்பெனிக்கு சீல் வைக்கணும். அவ்வளோதானே? ஆமாமா, அவ்வளவுதான். நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அந்த மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. ஓ, அதான் மொத்தமா மில்லுக்கு ஒரு வாரம் இல்ல இந்த ஒரு மாசம் முடியற வரைக்கும் இழுத்து பூட்டினா கூட எனக்கு சந்தோஷம்தான். கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனியை இழுத்து பூட்டிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். என்ன மாப்ள பூட்டு வாங்க போறாரா? சும்மா இருமாமா. இல்ல சிஸ்டர், கிளம்பி போறாருல அதனால. வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேல்ல நீ. சாரி. ஏதாவது ஒண்ணு பேசி குழப்பி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. இது என்னன்னு தெரியுமா?